கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா முதலாவது அதிகாரம் 31வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:31 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயாம் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதேயாம் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பம். உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வானாந்திரத்திலே, கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ உற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செவி தொங்கிட, கனி தந்திட நான் நிலை தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கல்லந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர். ரட்சிப்பின் ஊற்றுக்கல்லந்தன் சபைதனிலே, எழுந்திட இந்த வேலை இறங்கிடுவீர். ஆத்மபாரமம் பாரிசுத்தமம், ஆத்மபாரமம் பாரிசுத்தமம், அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே. ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவைதானிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவைதானிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். லீலா அம்மா பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மா பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர், டானியல் ராஜேஷ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா கடைசி வாசனத்துக்குள்ள ஆவியானவர் கொண்டாந்திருக்கார். முதலாவது அதிகாரம் 31வது வசனம். பராக்கிரமசாலி சணல் கூலம், அவன் கிரியைகள் அக்கினி புரியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாக வெந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். வெந்து போகும். நம்முடைய ஆண்டவர் ஒரு அக்னியா இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, குஞ்ச் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, குஞ்சுங்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, வெந்து போகிறது. QUENCH குஞ்ச். இப்ப ஒரு குப்பை இருக்கு, எருசலேம்ல ஒரு குப்பை மேடு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த குப்பை மேட்டுக்குள்ள இருந்து தீ, அதாவது கப கப கபன்னு எரியாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எதெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட்டோ அதை அங்கே தூக்கி போட்டுருவாங்க. அது போட்ட உடனே அது அப்படியே லோ ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எரிஞ்சு இது எதை எரியும் அப்படிங்கிறான்னா, குஞ்சுங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஷனோமி, ஷனோமி அங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. SEB நோ ஷன் நோ NNUMI ஷனோமி.
BENNUMI. இது எரியிற அக்னி. இந்த எரியிற அக்னியில டிஃபரெண்ட் கிரேட் இருக்கு. டிஃபரெண்ட் கிரேட்னா என்ன அர்த்தம்னா, இது என்னன்னா அவங்க பார்த்தீங்களா, லோ ஹீட்ல அப்படியே இருக்கும். வெளியில பார்த்தா தெரியாது, ஆனா உள்ள ஹீட் இருக்கும், மைல்டா இருக்கும். இத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஷெனுமிங்கிறதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷெனுமி மத்தேயு 12வது அதிகாரம் 12:20 ஏசாயா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரும் நெறிந்த நாணலை முறியாவலும் மங்கி எரிகிற திரி. மங்கி எரிகிற திரி, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, எரியலையா? எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மங்கி எரிகிற திரி. அதுக்கு என்ன வார்த்தைனா ஷினோமி அப்படின்னு பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல ஃபீபிள். தானியல்ல போடும்போது அது 7 மடங்கு அக்னி. அந்த இது கிடையாது. சோ சுனாமி, சுனாமி, CSBEN, ஷினோமி. இதே வசனத்தை ஏசாயா 11வது அதிகாரத்தில் 42:3 வாசிப்போம். ஏசாயா 42:3 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவர் மேல் ஆவியானவர் இருப்பார். 3 அவர் நெறிந்த நாளிலே முடியாமலும் மங்கி எரிகிறத்திலே அணையணும். இங்க சொல்லப்பட்டதை அங்கே நம்ம பார்க்கணும். ஒரு லோ ஹீட்டாக இந்த ஷெனாமே பார்க்கிறோம். 2வது எபிரேயர் 11வது அதிகாரம் 34வது வசனத்துல, அக்னியின் உக்கரகத்தை அவித்தார்கள். அக்னியின் உக்கரம்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கப்ப 7 மடங்கு. அதை அவங்க அவித்துட்டாங்கன்னா அதை குச் பண்ணிட்டாங்க. கப்பான்னு எரிகிற நெருப்புக்கு நடுவில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவி வருகிறார். அப்படி ஜாலியா உலாவி வரும்பொழுது அந்த ஹீட்டை இல்லாமக்கி விட்டுட்டாங்க. பெரிய தீ தான். குஞ்சுங்கிறதுனா அதனுடைய பவர் எடுத்து போட்டு மங்கின ஒரு லோ ஹீட்ல வர மாதிரி கொண்டதுதான் ஷெனோமி. ரைட். மார்க்கு 9:48 சரி, மத்தேயு 25வது அதிகாரம் 8வது வசனத்துல, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. 10 கன்னிகள், 5 கன்னிகள், புத்தி உள்ள கன்னிகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள். புத்தி இல்லாத கன்னிகள் என்னைய கொண்டு போனாங்க. அதுல இல்லைன்னு சொல்ல, அவங்க ஒரு கண்டெய்னர் வச்சிருந்தாங்க. அந்த கண்டெய்னர்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையை அவங்க கவனிக்கல. அந்த ஓட்டையிலிருந்து அந்த எண்ணெய் என்னது கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சிருச்சு. இவங்க தூங்கிட்டாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, தீவெட்டி எரியுது, எல்லாருடைய தீவெட்டி நல்லா கப்பான்னு எரியுது. ஆனா இந்த 5 பெண்களுடைய கனி எங்கள் தீவெட்டியில் அணைந்து போகிறதே. கொஞ்சம் ஃபீபிள், மைல்டா எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இத ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஊமையாக ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். ஊமையாக அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, பொல்லாங்கான் ஏயும் அக்னி ஆசத்தை அவித்து தக்கதாக. அவன் அங்கிருந்து அப்ப விட்டுட்டே இருப்பான். இப்ப இது உங்களுக்கு சரித்திரத்தை தெரிஞ்சதான் உங்களுக்கு புரியும். இப்ப இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு யுத்தம் நடக்கும்போது ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையில இருந்துகிட்டு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்பு வச்சிருப்பாங்க. அந்த அம்பு முன்னாடி துணியை நல்லா சுத்தி வச்சு நல்லா டைட்டா கட்டி ஒரு எண்ணெயில முக்கி தீ கொளுத்துவாங்க. அது கபான்னு எரியும். இங்க இருந்து அந்த அம்பை விட்டாங்கன்னா அது நேரா போய் அவங்க மேல அந்த தீ விழும். அந்த தீ விழும்போது அந்த தீ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கேடகத்தை வச்சு பிடிச்சிக்குவாங்க. இந்த கேடகத்தை தட்டி கீழே விழுந்து, அப்ப அந்த கபான்னு எரிகிற தீ குஞ்சு. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு,
பொல்லாங்கான் உங்க மேல அக்னியை விடுவான், ஆனா அது உங்க மேல எரியாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை. நம்ம அந்த செய்திக்கு போறதுல குஞ்சுங்கிறது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 7வது வசனம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 7வது வசனம். தண்ணீர் திரளான நேசத்தை அவிக்காது. தண்ணீர் ஆண்டவர் மேல கூறுறார் அன்பு. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருந்துச்சுன்னா ஒரு தண்ணியால பட்ட முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்கணும். ஸோ தண்ணி ஊத்தியாச்சுன்னா எந்த அக்னியும் அதை அவிழ்ச்சி போட்டணும், அது அணைஞ்சு போகணும். ஆனா இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தீ வந்தாலும் எனக்கு என் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை அவித்து போடாது. உங்களால இதை சொல்ல முடியுமா? இதான் கேள்வி. எஸ், உங்களோட எனக்கு அதிக அன்பு இருக்காண்டவரே சொன்னீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா அப்செட்டோஸ், asbestos, ABES, sorry, ASBE, தப்பா சொல்றேன், ASBE, STOS, ஸ்டோஸ், asbestos, நாட் குஞ்ச்ட், அது அவிழ்க்க மாட்டாது. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்செட்டோஸ்ங்கிறது அது மத்திய 3வது அதிகாரம் 12வது வசனம். மத்திய 3வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில் என்ன இருக்கும்னா ஒரு தூற்று கூட இருக்கும், ஒரு சொலகு வச்சிருப்பாங்க. அந்த சொலகு வச்சு அப்படியே ஆட்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மணியெல்லாம் கீழே விழுந்துடும். பாதர்லாம் தனியா செப்பரேட் ஆகிடும். அந்த பாதர் செப்பரேட் ஆகி அதை என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாதரை என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 3வது அதிகாரம் தூற்றுக்கொடை 3:12 அவர் கையில் இருக்கும். அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னினாலே சுட்டரிப்பார். அந்த அவியாத அக்னிங்கிறதுக்கு தான் அப்செட்டோஸ் அப்படி. அப்செட்டோஸ் இது நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன? கஹனா, GEHENNA, கஹனா. அதாவது இந்த பாதாளம்ங்கிறதுக்கு பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம அன்னைக்கு தியானிப்போம். இப்போ ஒரு கஹனாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, எருசலேம்ல இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு நான் போனது கிடையாது. ஒரு ஊழியக்காரர் சொல்லுதான், நம்ம சொல்றதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்களுடைய இப்ப நம்ம ஊர்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஊருக்கு அவுட்டர்ல ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கும். அதுல தீ வச்சிருப்பாங்க. அது கஹனா. இது உள்ள இருக்கிற அக்னி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி இருந்துகிட்டு தான் இருக்கும். அது போட போட அவுச்சு. அது போல அந்த கஹனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதரை தூக்கி போட்ட. பதர் உண்மையான பதர் கிடையாது. அப்படியே பிள்ளைகளை 2ஆ டிவைட் பண்ணார். ஒன்னு கோதுமை, மணி. அது வெயிட்டா இருக்கும், பொத்துன கிலோ. அது ஒண்ணு. ஆனா காத்துல அதை அடிச்சு போயிட்டே இருக்கும். சரி, யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு நம்ம இதை நிப்பாட்ட போயிடும். யோபு என்ன சொல்லுகிறான்னு பார்த்து நிப்பாட்ட போயிடும். யோபு 20வது அதிகாரம் 26வது. அவன் ஒலிக்கும் இடங்களிலே காரிருள் அடங்கியிருக்கும், அவியாத அக்னி அவனை பட்சிக்கும். அவியாத அக்னி அவனை பட்சிக்கும். சரி, நம்ம குஞ்சுங்கிறதுக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசாயா 1வது அதிகாரம் 31வது வசனம். வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் அதுக்கு விளக்கத்துக்கு நம்ம போக போகிறோம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் அவங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, சோதோமின் அதிபதி, கோராமின் ஜனமே, நமது தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். இவங்க மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறார். இவங்க வீண் காணிக்கை கொண்டு வராங்க, அவர் வேண்டாம். இவர்களுடைய நிலைமை என்ன நடக்கும் நான் பார்க்கிறேன். இந்த 2 காரியத்தை அவங்களை காட்டுறேன். ஒண்ணு, பராக்கிரமசாலி.
இரண்டாவது அவன் கிரியை. அவன் கிரியைங்கிறது என்னன்னா, அவன் செய்கிற ஒவ்வொரு கிரியும் அது நற்கிரியன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நற்கிரியை, குட் டீட். இதுதாங்க நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இப்ப நான் உங்களுக்கு செய்கிற காரியத்தை ஆண்டவர் குட் டீட்னு பார்க்கிறேன். இதற்குரிய கூலியை அவர் கொடுப்பார். நான் உங்கள்கிட்ட சில காரியங்கள் எதிர்பார்ப்பேன், அது எனக்கு கிடைக்காட்டா எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். ஆனா அது என்னுடைய வாழ்க்கையை பாதிக்காது, என்னுடைய ஓட்டத்தை பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப நீங்க இருக்கிறதால எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் இருக்காரு, டீச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதை ஒரு சிலர் கவனிப்பாங்க, ஒரு சிலர் கவனிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் எழுதுவாங்க, ஒரு சிலர் எழுத மாட்டாங்க. அதுக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இருக்கிறதுனால என்னால போதிக்க முடியாது. அப்படித்தாங்க. இல்லடா முடியுமா? காலியா இருந்தா நான் போதிக்க முடியுமா? அப்ப ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட்டு வேதத்தை போதிக்கும் பொழுது லீலா மாத்திரம் இருக்கும். ஆனா அன்னைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த செய்தியை கொடுப்பேன். ஆனா அன்னைக்கு ரெக்கார்டிங் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அந்த பராக்கரசனுடைய கிரியை அக்னி பொறி. இந்த அக்னி பொறிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்குன்னா, அக்னி பொறிங்கிறது இங்கிலீஷ் தமிழ்ல இருக்குது, அது ட்ரை வுட். ஆனா நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேப்பர்ல நான் எடுத்து எழுதிக்கிறேன், சந்தேகப்படாம. ட்ரை வுட், காஞ்ச ஒரு விறகு அப்ப அவ்வளவு சீக்கிரம் அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அவனும் அழிஞ்சு போயிடுவான், அவனுடைய கிரியும் அழிஞ்சு போயிடும். இது யாருக்கு சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை இந்த 31வது வசனத்தை நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கிறேன், தமிழ்ல சில காலம் விடுபட்டிருக்கு. ஸ்டாலின் நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யார் யார்ட்டெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் இருக்கோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த செய்தி உங்களுக்கு இன்னும் அழகா புரியும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். செட் ஆன் ஃபயர் பை தர் ஐடல்ஸ். இந்த விக்கிரங்கிறது இங்க இல்லை. அது எப்படி விட்டுப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஐடல்ஸ் அவங்க விக்கிரத்தினால நோ ஒன் கேன் ஹெல்ப் தம். யாராலும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சுற்ற வித்தியாசம் வர பார்த்தீங்களா இங்கிலீஷ்ல. ட்ரை ஆல் குரூப் இன் ஃபிளேம். அப்ப எல்லாமே அக்னில அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. இது அழிஞ்சு போன பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கணும். அவங்களுடைய எல்லாமே அழிஞ்சு போச்சு, யாராலையும் காப்பாற்ற முடியல. அந்த நிலைமையில அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 32வது அதிகாரம், அவருடைய கிரியைகள் பரலோகத்துக்கு போகாது, அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 32வது அதிகாரம் 21வது வசனம். பராக்கிரமசாலி, அதே பராக்கிரமசாலியின் வல்லவர்கள், பராக்கிரமசாலியே டாப் பீப்புள். இந்த கிறிஸ்துவத்துல டாப் பீப்புள் ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்க பேரை சொன்ன உடனே நீங்க அப்படியே சந்தோஷப்படுவீங்க. ஆனா அதுல சிலருடைய நிலைமை என்ன ஆகும்னா, அவனுக்கு துணை நின்றவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் ஆனவர்களும் பாதாளத்தின் நடுவிலே அவனோடு பேசுவார்கள். அவர்கள் விருத்த சிந்தனைகள் வெட்டுண்டு அங்கே கிடக்கிறார்கள். பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் அதையும் பார்ப்போம். இங்க பராக்கரசன் அவ்வளோ இந்த கூட்டத்தாரும் சேர்ந்து போயிட்டாங்க. என்ன பேசுவார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 27 சரி ஏசாயா 14:8. இந்த மரங்கள் சொல்ற பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு லிஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் காஞ்சி போச்சு. தேவதா விருட்சம், லிபனோன் கேதுர்கள் ஒண்ணுமே சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடக்கிறதை கண்டு எங்களை வெட்டுவார் யாரும் இல்லை. இந்த 8வது வசனத்துக்கு என்னன்னா, நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேதுரு மரம் எல்லாத்தையும் வெட்டி ஒரு விக்கிரகமா செஞ்சு பாதிய விக்கிரமாக்குவாங்க, மீதிய மரத்தை சூடைக்கு அதை காஞ்சி கட்டையை பார்த்து நீதான் எங்களை ரட்சிப்பட்டு ஏசாயா 44வது அதிகாரத்தில் இருக்கு. இப்ப நம்ம அங்க போக வேண்டாம். இப்ப இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களா, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எங்களை யாரும் வெட்ட மாட்டாங்களே அப்படின்னு. கீழே கிடக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அமர்ந்து
உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாக செத்த பூமியின் அதிபதிகள் பலசாலிகள் செத்த ராட்சர்கள் யாவும் உன்னிமித்தம் எழும்பி அதை நீ கனெக்ட் பண்ணி பாருங்க, என்ன அருமையா கனெக்ட் ஆகும். ஜாதிகள் எல்லா ராஜாக்களும் அவர்கள் சிங்காசனத்திலிருந்து எழுதுவாங்க. அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்வார்கள். இதை நான் ஒரு டெக்னிக்கல பல முறை விளக்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சனா அதை நான் மாத்துறதே கிடையாது. யார் இறந்தாருன்னா எம்ஜிஆர் இறந்தார். அவர் இங்க இருக்கும்போது யாரும் அவர்கிட்டே வர முடியாது. சீஃப் மினிஸ்டரா இருந்தார், பல ஆண்டுகள் இருந்தார். செத்து நாராயணத்துக்கு போயிட்டார். அவர் அங்க படுத்து கிடக்கிறார். அடுத்த சீஃப் மினிஸ்டர் அம்மா ஜெயலலிதா, அவங்க வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தாரு, இப்ப அடுத்து ஜெயலலிதா அம்மா வர்றாங்க. அவங்க என்னப்பா நீயும் நம்மள மாதிரி ஆயிட்டியா, நீ கான்வென்ட் எல்லாம் படிச்சேன்னு சொன்னாங்க. நான் அவர் பார்த்து சிரிப்பாரு. சரி, அது இருக்கட்டும். இதுதான் பேட்டர்ன். மரங்களுக்கெல்லாம் சந்தோஷம். நமது தேவன் யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நமது தேவன் யார் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏசாயா 27வது அதிகாரம் 4வது வசனம். 27:4 உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முச்செடியும் நெருஞ்சிலையும் எனக்கு ஒரு யுத்தத்தில் வந்தேன். நான் அவைகளை மேல் வந்து அவளை ஏகமாக கொளுத்தி விடுவேன். அந்த அக்னிங்க, அந்த அக்னினாலதான் அவர் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறார்னா, ஏசாயா 1:31 பராக்கிரமசாலி சணல் கூலம் dry wood, அவன் கிரியைகள் எல்லாம் அக்னி பொறியாக அவிழ்ந்து போயிடும், எல்லாமே சேர்ந்து போயிடும். காரணம் அவர் ஒரு அக்னி. சரி, இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 43:16 ஏசாயா 43:16 என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செங்கடல் ரெண்டா பிளக்குது. அந்த செங்கடல்ல பார்வோன் அவனுடைய ரதங்கள்லாம் வர்றாங்க. வரும்போது ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்றாரு. ஒரு திரியை அணைக்கிறது போல பாருங்க, ஏசாயா 43:17 ஒரு திரியை அணைக்கிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறது என்ன? அதான சொல்ற, நான் தான் அதை அணைச்சேன். பார்வோன் ரதத்தையும் தண்ணியில போட்டு அணைச்சது இந்த உதாரணத்தை விட்டு இது எனக்கு ஊதுனாலே பெறும். நீங்க பாத்துருக்கீங்க, பர்த்டே கேக்கு எல்லாத்துக்கும் பூனை ஊதுவாங்க, அது அணைஞ்சு போயிடும். ஆண்டோடைய கரம் ஒரு புதுமையை செய்யுங்கிறார். ஒரு நியூ திங். புதுமைங்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காத? நான் உங்களுக்கு ஒரே செய்தி 365 சில கதைகளே எனக்கு பலமுறை நம்ம சொல்லியிருக்கேன்ட்டு போர் அடிக்கும் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. புதுமை. ஏசாயா 50:11 இதோ நெருப்பை கொளுத்தி, எல்லாம் ஃபயர் தாங்க, அக்கனி புரிகளால் சூழப்படுகிற நீங்கள் அனைவரும். இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். கார்த்திகை தீபம் அப்படின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு ஏகப்பட்ட கேண்டில், இந்த திரியில எண்ணெயை ஊற்றி எல்லாம் தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த பொம்பளை அதுலயே நடப்பாங்க. தீ பிடிச்சு அங்கேயே அவனுக்கு டெத்து வந்துடும். அனைவரும் உங்கள் அக்னி தீபத்தான். இது உங்கள் அக்னி, ஏன் அக்னி கிடையாது, நீங்களே உண்டாக்கி வச்சிருக்கீங்க. அது நீ சாகணுங்கிறக்காண்டி நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் காரத்தினாலே இது உங்களுக்கு உண்டாகும். எப்படி ஆண்டவர் அனுப்புற அக்னி வேற, இவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நட மகளே நட மகனேங்கிறாரு, நடந்து நிசைத்தே போயிடும். நான் எத்தனையோ கேசஸ் பார்த்துருக்கேன். சரி, இது ஒரு புதுமையாக நம்ம பார்க்கணும். ரைட். ஆவியானவரை ஒரு பெயர் கொடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னா, நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 15:14 அவன் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேலே பலமாக இறங்கினதினாலே அவன் புயங்களே கட்டியிருந்த கயிறு நூல் போலாகி கட்டுகள் அக்னி இறங்குது, கயத்தெல்லாம் கட்டிடுச்சு.
காரணம் நம்முடைய ஆவியானவர் அக்னியின் ஆவியானவர். ஆவியானவர் என்ன கொண்டோம்னா அந்த கெட்டின காரெல்லாம் புசுன்னு போயிடுச்சு. இதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தானியேல் நெருப்பு சூழலில் நடக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரமல்ல, ஆவியானவர் வந்து அந்த அக்னியை கம்ப்ளீட்டா அவித்து போட்டு விட்டார். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு நாளை பார்க்க போகிறோம். அது கர்த்தருடைய பழிவாங்கும் நாள். கர்த்தருடைய பழிவாங்கும் நாள். வாசிப்போமா? ஏசாயா 34வது அதிகாரம். ஏசாயா 34வது அதிகாரம் 8வது வசனம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோன் வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வசனம். சியோன் வழக்கு. இந்த சியோனை குறித்து தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை உள்ள நகரம் அது எப்படி வேசியா போச்சு. அந்த சியோனை ஆண்டவர் எப்படி கொண்டு வருவேன் அப்படிங்கிறார்னா, 27 வசனம், சியோன் நியாயத்தினாலும் திரும்பிகள் மீட்கப்படுவார்கள், துரோகிகள் பாவிகள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்படி அழிஞ்சு போகும்போது அது ஒரு நாள் நடக்க இருக்கிற காரியம். அதான் பழி வாங்கும் நாள். அன்னைக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 34:9, அதன் ஆறுகள் பிசுனாகும். ஆறு பிசுனாச்சுன்னா அதை ஏதாவது யூஸ் பண்ண முடியும்? அதுல இருக்க தண்ணீரை மோசே ரத்தமாக மாற்றினார். நைல் நதியை ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. அதன் நீளம் எரிகிற கீழாகி போச்சு. அதன் மண் கந்தகம், இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கு எழும்பும். அப்ப உள்ள புகை இருக்கு, அவியாது. குச் இப்படி ஒரு வார்த்தை பைபிள் எங்கெங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த எபிரேயர் வார்த்தையை நம்ம படிக்கும் போது அதுக்குள்ள ஒரு டெப்த் நம்மளால கட்டாயம் என்னால பார்க்க முடியுது. எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரி, இத ஏசாயா முடிக்கும் போது கடைசியில் இதை எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எச்சரிப்போடு முடிக்கிறார். ஏசாயா 66வது அதிகாரம். என்ன புதியவனம் புதிய முடிச்சிட்டாரு. நமக்கெல்லாம் வாசத்தெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு 24, அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமா பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். நம்மள போய் பார்க்க போறோம். நான் சொல்றேன், பைபிள் இவங்களுடைய கிரியைகள் எல்லாம் அழிச்சிட போறாரு. இவங்க சரீரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. அவர்களுடைய அக்கினி அவியாமல் இருக்கும். அவியானா லோ ஹீட்ல அப்படி இந்த பார்பிக் வச்சுக்கிற மாதிரி அப்படியே லோ ஹீட்ல வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் மாமிசம் ஏகமாக ஆரோசிப்பார்கள். இதுதான் ஏசாயா 1வது அதிகாரம் 31வது வசனத்துடைய நிலைமை. இன்னொரு நாளை நம்ம பார்க்க போயிடும். அந்த நாளுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்கியா 4வது அதிகாரம் 1 வசனத்துல முதல்ல ஒரு கூட்டத்தை காட்டுறாரு, 2வது ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. முதல்ல நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 36வது வசனம், மக்கள் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. இதோ சூளையை போல எரிகிற நாள். சூளை, இந்த சூளைங்கிறது என்ன? செங்கல் சூளைன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள வைக்கும் அதெல்லாம் பச்சையா இருக்கும். பிளாக்கா கெட்டி அதில் தீ போடுவாங்க. அந்த தீ லோ ஹீட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அகங்காரிகளை தான் இங்க நம்ம பார்க்கிறோம், துரும்பா இருப்பார்கள். அதே வசனம் இவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க. வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களை வேரையும் கொப்பரையும் வைக்காமல் கர்த்தர் சொல்கிறது. ஆனால் என் நாமத்துக்கு பயந்து 2 கூட்டத்தை பிரிச்சு காட்டுகிறார். பைபிள் 2ஆ பிரிக்கும், அதுக்கு சந்தேகமே இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இதை பார்க்க போகிறோம். இது எசேக்கியேல் 20வது அதிகாரம். கோகு மாகோகு. இது பலருடைய டிபேட்ல இருக்குது. லாஸ்ட் ஆர்மகதம் யுத்தத்துல ரஷ்யா பங்கு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. 20வது அதிகாரம் 47வது வசனம். 20:47, தென் திசை காட்டை நோக்கி ஆண்டவர் பேசுறாங்க. தென் திசை காடு, காட்டில் இருக்கிற மரம். கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன்னிலே அக்கினியை கொளுத்து. உன்னிலைங்கிறது இது ஒரு பிக் ஷாட்ஸ், பெரிய பெரிய மனிதர்களை பார்க்கிறோம். அது உன்னிலே பச்சையான சகல மரங்களையும். இங்க நம்ம பார்த்தோம் ட்ரை வுட்டை பார்க்கிறோம்.
அனைத்து பச்சையா இருந்து நான் அழிச்சு விடுங்கிறார். சகல மரங்களையும் பட்சித்து போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலி தெரிகிற ஜுவாலை அவிழ்க்க மாட்டாது. அது தெற்கு தொடங்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம்னாலே வெந்து போகும். இதுதான் நம்ம பார்க்கிற கடைசி வசனம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கம் அம்கிரவே உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. அக்னியை கொடுத்து நாங்கள் வார்த்தை வாசித்தோம் ஐயா. அதனால எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.